கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல இன்னைக்கு ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? இப்போ அந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். சரிங்களா? அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற அந்த நோட்ஸை 1 or 2 டைம்ஸ் நீங்க ரீட் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். எக்ஸாமுக்கும் நீங்க நல்ல மார்க் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்ப போறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இன்னைக்கு என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள். இந்த கொஸ்டினை பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுங்க. புலன்காட்சினா உங்களுக்கு தெரியும், நம்ம புலன்கள் மூலமா ஒரு காட்சியை பார்க்கிறோம், அதுதான் புலன்காட்சி தெரியும். இந்த புலன்காட்சியில ஏற்படும் தவறுகள் அது என்ன சார்? புலன்காட்சியில் பார்க்கறது புலன்காட்சி சொல்லியாச்சு, இதுல என்ன சார் தவறுலாம் நடக்கும் அப்படி சொல்லிதான் நீங்க பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய புலன்காட்சியை நம்முடைய மூளை வந்து பாத்தீங்கன்னா அதை தவறா புரிஞ்சுக்கிறது அல்லது ஒரு பொருளை இன்னொரு பொருளாக புரிந்து கொள்வதுதான் புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள். பாருங்க, ஒரு பொருளை வேறொரு பொருளா நினைச்சுக்கிறது. நல்லா இதுதான் மெயின் பாயிண்ட். ஒரு பொருளை வேறொரு பொருளாய் புரிந்து கொள்வதுதான் புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, சில எக்ஸாம்பிள்லாம் சொல்ற பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். நல்லா கவனிச்சுங்க. எப்பயுமே நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு அடுத்து படிச்சீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களால எழுத முடியும். ரெண்டாவது, கிளாஸை கவனிச்சா தான் நான் அனுப்புற உங்களுக்கு நீங்க படிக்க ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, நமது புலன்களுக்கு கிடைத்த தகவலை, நமது புலன்களுக்கு, அது காது மூலமாகவோ கண் மூலமாகவோ புக் மூலமாகவோ எதுனாலும் சரி, நம்முடைய புலன்களுக்கு கிடைத்த தகவலை நம்முடைய மூளை வந்து சரியாக புரிந்து கொள்ளாமல் அல்லது திருத்தி அல்லது இல்லாத ஒன்றை இருப்பதாக உணரும் போது இந்த தவறுகள் நிகழ்கின்றன. சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் மட்டும் புரிஞ்சுக்க, நான் எக்ஸாம்பிள் சொல்ல உங்களுக்கு புரியும். இந்த புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகளை வந்து 2 வகைகளாக பிரிக்கின்றன. புலன்காட்சி பிழைகள் முக்கியமாக 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. 2 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா திரிபு காட்சி, இல்பொருள் காட்சி. சரிங்களா? நல்லா கொஞ்சம் புலன்காட்சியில் ஏற்படும் தவறுனா ஒரு சென்டென்ஸா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல 2 வகைகள் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, திரிபு காட்சி. இந்த சென்டென்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாருங்க, இந்த இமேஜை பாருங்க. கிணத்தடியில ஒரு மாணவர் இருக்காரு, நைட் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. அது எந்திரிக்கும் போது இந்த கயிறை மிதிச்சிடுறாரு. கிணத்தடியில் இருக்க அந்த கயிறை மிதிச்சாரு. கயிறை மிதிச்சோடையும் பாம்பு நினைச்சு பயந்துடுறாங்க. நல்லா கொஞ்சிங்களா? கிணத்துல இருக்க அந்த கயிறு தான் நைட் உட்காந்து படிச்சுட்டு இருக்காப்புல. எந்திரிச்சு நடக்கும் போது இந்த கயிறை மிதிச்சுறாங்க. இந்த கயிறை வந்து டக்குன்னு மிதிச்சோடையும் பாம்பு நினைச்சு பயந்துடுறாரு. சரிங்களா? நல்லா கொஞ்சிங்க. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக திருத்தி கூறுவதுதான் திரிபு காட்சி. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா? இது கயிறு தான், ஆனா நம்ம என்ன செஞ்சிடும்? பாம்புன்னு நினைச்சிடறோம். சரிங்களா? அதெல்லாம் பாருங்க. இப்ப நல்லா கவனிங்க. ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுமே ஆனால், காலை மிதிக்கிறோம் பாத்தீங்கன்னா அது தூண்டல். அதை மிதிச்சவனையும் நம்ம பாம்பு நினைச்சு தவறா புரிஞ்சுக்கிறோம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அதான் பாருங்க, ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுமே ஆனால் அதனை திரிபு காட்சி என்கிறோம். சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, ஒரு பொருளை வேறொரு பொருளாக உணர்வதை திரிபு காட்சிகள் என்கிறோம். இந்த கயரை பாம்பா நினைச்சிடும். அப்ப ஒரு பொருளை வேறொரு பொருளா நினைச்சிடறோம். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு படத்தை பாருங்க. இதுல பாருங்க, நைட்ல ஒண்ணு தேடிட்டு இருக்காரு. நைட்ல நடக்கும் போது பாக்கெட்ல இருக்க காயின், அதாவது சில்லறை வந்து கீழே விழுந்துருது. அதை தேடிட்டு இருக்காங்க. பாருங்க, அந்த சில்லறை மாதிரி வேற ஒண்ணு இருந்தா கூட, பளபளப்பா ஏதாவது தெரிஞ்சா கூட அது நம்ம காசு தான் அப்படி சொல்லி நம்முடைய மனசு வந்து தேட ஆரம்பிச்சிருது. டக்குன்னு அதை எடுத்து ஆரம்பிச்சிருது. சரிங்களா? அப்ப ஒரு பொருளை இன்னொரு பொருளாக, அப்ப பணம் வந்து காசு வந்து சில்லறை வந்து கீழே விழுந்துருச்சு. அப்ப தேடுறோம். அந்த சில்லறை மாதிரி இருக்க வேற ஏதாவது பொருள் பளபளப்பா தெரிஞ்சுன்னா டக்குன்னு அதை எடுத்துடுறோம். சரிங்களா? அப்ப ஒரு பொருளை வேறொரு பொருளாக காண்பது. அதே மாதிரி பாருங்க, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் நகர்ந்து போற மாதிரியே இருக்கும், ஆனா நகரல. ஆனா நம்ம ஒரு தோணுது. இதைத்தான் திரிபு காட்சி என்பர். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தோணலாம், சார் இதெல்லாம் எதுக்காக தோணுது?
ஏன் கயிறு பாம்பா தெரியணும்? ஏன் ஒரு சில்லறை விழுந்த காசு வந்து வேற ஒரு பலவரம் பார்த்தா நம்ம ஏன் அதை சில்லறையா பார்க்கிறோம்? இதுக்கு என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா, அதான் பாருங்க, தவறாக புலன்காட்சி ஏற்படுவதற்கான காரணம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உருவ அமைப்பு. இப்ப பாருங்க, இந்த கிணத்துல எடுத்துக்க பாம்பு மாதிரி இந்த கயிறு இருக்கிறதுனால நம்ம பயந்துறோம். அப்போ உருவ அமைப்பு, இந்த புலன்காட்சி தவறு ஏற்படுறதுக்கு காரணம் உருவ அமைப்பு. அடுத்து பாருங்க, சூழ்நிலை. ஏன்னா இரவு நேரத்தில் உட்காந்துருக்கோம், அது கிணத்தடியில் உட்காந்துருக்கோம். ஸோ அந்த சூழ்நிலையும் ஒரு பொருளை வேறொரு பொருளாக காண்பதற்கு. அடுத்து மனிதனின் உடல் நம்மளை அறியாமை பதட்டம் வந்துருது. அடுத்து மனநிலை நம்மளை அறியாமை பயம் வந்துருது. உடல் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருது. அடுத்து நம்ம அறியாமை மனநிலை வந்துடுறது, அந்த பயத்தை ஏற்படுத்திடுது. இதுதான் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாற்றுவதற்கான காரணம். இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா திரிபு காட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இதைத்தான் திரிபு காட்சிகள் சொல்லுவாங்க. ஒரு தூண்டல் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுமையானால், இதுல நல்ல வார்த்தையை வச்சுங்க. இதுல அந்த தூண்டல், அந்த கயிறு ஒண்ணு இருக்க போய் தான் அது பாம்பா நினைக்கிறோம். அப்ப அந்த கயிறு தான் தூண்டல். அப்ப இதை பொறுத்தளவுக்கு ஒரு தூண்டலை தவறா புரிஞ்சுக்கிறோம். அதுதான் திரிபு காட்சி. இந்த எடுத்துக்காட்டு எல்லாமே நான் உங்களுக்கு நம்முடைய கிளாஸ் டைம்ல நோட்ஸாவே அனுப்பிச்சிருக்கேன். சரிங்களா? இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை பாக்குறப்போ உங்களுக்கு அந்த இந்த கேள்வி மறக்காது. திரிபு காட்சினா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதனாலதான் இந்த பிக்சர் காட்டுறேன். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது பாருங்க, திரிபு காட்சியில் பல வகைப்படும். திரிபு காட்சி என்ன சொல்றேன், இந்த திரிபு காட்சியில பல வகைகள் இருக்கு. இந்த வகைகள் மட்டும் தெரிஞ்சுங்க. ஒவ்வொன்றையும் நம்மளுடைய சிலபஸ் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த என்னென்ன வகைகள் மட்டும் தெரிஞ்சுங்க. திரிபு காட்சி பல வகைப்படும். ஒண்ணு பாருங்க, இயக்க திரிபு காட்சிகள். அடுத்து பார்வை கோண திரிபு காட்சிகள். அடுத்து மாற்று தோட்டங்கள். அடுத்து முல்லர், லயர், ஜோல்னர் போன்றவர்களின் பெயர்களிலான பார்வை திரிபு காட்சிகள். இந்த பார்வை திரிபு காட்சிகளுக்கு மட்டும்தான் நம்ம சிலபஸ்ல படங்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இமேஜஸ் பாருங்க, இது 1, இந்த 2, 3, இந்த 4 இமேஜஸ் பாருங்க. இதுல பாருங்க, இதை பார்த்தவனே நல்லா வச்சுக்கோங்க. இந்த இமேஜை பார்த்தவனையும் மேல இருக்க லைன் தான் பெருசா தெரியும். நார்மலா எதுவுமே அளக்காம கண்ணுல பாக்குறப்ப மேல இருக்கிறது நமக்கு என்ன செய்யும், டக்குன்னு பெருசா தெரியும். ஆனா ரெண்டுமே அளவு ஒண்ணுதான். அளந்து பார்த்தா ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப பார்க்கும்போது எது கொஞ்சம் நம்மள அறியாம அந்த பெருசா தெரியுது. ஏன்னா இது அம்புக்குறி வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், இது அம்புக்குறி வந்து உள்ள கூடி கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து என்னது மேல இருக்கிறதான் பெருசு அப்படின்னு நினைச்சிடும். அதே மாதிரி இதை பாருங்க, இது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால இந்த லைன் தான் பெருசுன்னு கண்டுபிடிச்சிடும். அப்படி கிடையாது. எல்லாமே இதுல இருக்க எல்லாமே ஒரே அளவு தான். ஆனா பாக்குறது தான் அப்படி ஒரே பார்வை பார்க்கணும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா முல்லர், லயர், ஜோல்னர் போன்றவர்களின் பெயர்களிலான பார்வை திரிபு காட்சிகள் சொல்லுவாங்க. இதைத்தான் பார்வை திரிபு காட்சிகள் சொல்லுவாங்க. ரைட், ஓகே. அடுத்து இல்பொருள் காட்சி. நல்லா கவனிச்சுங்க. 2 சொன்னேன். 1 திரிபு காட்சிகள், இல்பொருள் காட்சிகள் சொன்னேன். ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த திரிபு காட்சிகள்ல தான் இந்த 4 வகை சொன்னேன். ரெண்டாவது வந்து இல்பொருள் காட்சி. இல்பொருள் காட்சி என்ன சார்? மேல சொன்னதுக்கும் இப்ப சொல்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. இப்ப பாருங்க, மேல திரிபு காட்சின்றது ஒரு தூண்டல் வந்து தவறுதலாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல எந்த ஒரு தூண்டலுமே இல்லாமல் நம்மளா ஒண்ணு இமேஜின் பண்ணிக்கும் பாத்தீங்களா, அதுதான் இல்பொருள் காட்சி. அது என்ன சார் நம்மளா இமேஜின் பண்றது? இப்ப சொல்ற பாருங்க, எந்த வித தூண்டலும் இல்லாமல். ஃபர்ஸ்ட் சொன்னது கிணத்தடியில இருந்தா அந்த கயிறு இருந்துச்சு, அதை மிதிச்சதுனாலதான் அது பாம்பா நினைச்சிட்டான். அப்ப அதுல ஒரு தூண்டல் இருந்துச்சு. இதுல வந்து பாருங்க, எந்தவித தூண்டலும் இல்லாமல் பாருங்க, தூண்டல் இருப்பது போன்று உணர்வது. அங்களுக்குள்ள கயிறுகள் எதுவுமே இல்லை, ஆனா இங்க பாம்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்மளா இமேஜின் பண்றது. அதான் பாருங்க, போன்ற உணர்வு இல்பொருள் காட்சி எனப்படும். இல்லாத ஒன்றினை இருப்பதாக காண்பதினை இது குறிப்பிடும். அப்படின்னா இல்லாத ஒன்றினை இருப்ப. நைட்டு தூங்கிட்டு இருக்கோம், நம்மளா ஒரு இமேஜின் பண்றா யாரை கதவை தட்டுறமா இருக்கும். இப்ப பாருங்க, நைட்டு படிச்சுட்டு இருப்பாங்க, மிட் நைட்ல படிச்சுட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க, யாரே கதவை தட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்து பாருங்க, அடுத்த படத்தை பாருங்க, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பேய் படத்தை ஏதோ பார்த்து நைட்டு தூங்கினா கூட லைட் ஏதாவது சவுண்ட் விட ஏதோ கொலுசு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இல்பொருள் காட்சி. அப்படி ஒண்ணு இல்லை, ஆனா நம்ம மனது அதான் ஏற்படுத்திக்கிறது. சரி சார், இது எதனால ஏற்படுது? முதல்ல வந்து திரிபு காட்சியில எதனால ஏற்படும் சொன்னா, நம்மளுடைய மன போராட்டங்கள் இந்தந்த காரணத்துக்காக தான் அந்த திரிபு காட்சி ஏற்படும் சொன்னோம். இந்த இல்பொருள் காட்சியில் எதனால ஏற்படுகிறது பாத்தீங்கன்னா, நமது உள்ளத்தில் காணப்படும் அச்சங்கள், பய உணர்வு, போராட்டங்கள், ஆர்வங்கள் போன்றவற்றையே இல்பொருள் காட்சிக்கு அடிப்படைகளாக அமைகின்றன. இந்த இல்பொருள் காட்சியே ஏற்படுதுன்னா நம்முடைய அச்சங்கள். நைட்டு எந்த சவுண்டும் கேட்காது, ஆனால் கொலு சவுண்டு கேட்கிற மாதிரி அவங்க இமேஜ் பண்ணுறோம். நம்மளோட அச்சம். சரிங்களா? ஆர்வங்கள், ஏதாவது நினைச்சிட்டே தூக்கணும்னா அது வந்து இயல்பா நடக்கிற மாதிரி ஒரு மைண்ட்ல தோணும். அப்ப இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டுறதுதான் இல்பொருள் காட்சி. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ வந்து
திரிபு காட்சி என்ன சொல்லிட்டேன், இல்பொருள் காட்சி நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லிட்டேன். இப்போ நான் கொடுக்குற நோட்ஸை நான் உங்களுக்கு அனுப்புற நோட்ஸை ஒன் டைம் ரீட் பண்ற பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள். பாருங்க, புலன் உறுப்புகள் வாயிலாக பெற்ற புலன் உணர்விற்கும் நாம் ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவங்களின் அடிப்படையில் பொருள் புலன்காட்சியின் தவறு ஏற்படும் தவறுகள் சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்ப பாருங்க ஒரு நிமிஷம். எஸ், இதேதான். புலன் உறுப்புகள் வாயிலாக பெற்ற புலன் உணர்விற்கு நாம் ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவங்களின் அடிப்படையில் பொருள் ஊட்டி தூண்டல் பொருளின் தன்மை அறிவதனை புலன்காட்சி. ஃபர்ஸ்ட் புலன்காட்சினா என்ன ஆல்ரெடி கிளாஸ் எடுத்தேன். இது புலன்காட்சினா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு, அதுல 2 வகை இருக்கு சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் திரிபு காட்சி பாருங்க. நமது புலன்காட்சியானது எப்போதுமே சரியாக அமைந்து விடுவதில்லை. நம்மளுடைய காட்சி எப்போதுமே சரியாக அமைந்து விடுவதில்லை. புலன்காட்சியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒரு குறிப்பிட்ட தூண்டல் நமது புலன் உறுப்பினை தூண்டி சரியான விளக்கத்தை பெறும்போது, அதாவது தூண்டலை சரியாக புரிந்து கொள்ளும் போது புலன்காட்சி ஏற்படுகிறது. மாறாக ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுமையானால் அதனை திரிபு காட்சி என்கிறோம். சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க. அந்த சொன்ன இரவு நேரத்தில் கிணற்றில் கிடைக்கும் கயிற்றை விதித்து விட்டு அச்சம் காரணமாக பாம்பு என்று எண்ணி அதை திரிபு காட்சியாக மாற்றுது. இப்ப நான் சொன்ன அந்த எடுத்துக்காட்டு எல்லாமே இதுல இருக்கும். உங்களுக்கு அந்த இமேஜ் காட்ட பார்த்தீங்களா, அந்த எடுத்துக்காட்டு எல்லாமே அதுல இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இல்பொருள் காட்சி பாருங்க. நான் சொன்ன அந்த இமேஜ் எல்லாமே இந்த படம் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அடுத்து இல்பொருள் காட்சி பாருங்க. ஒரு தூண்டலை தவறாக புரிந்து கொள்வது வந்து திரிபு காட்சி. ஆனால் இதற்கு மாறாக எந்தவித தூண்டலும் இல்லாமல் தூண்டல் இருப்பது போன்று உணர்வது இல்பொருள் காட்சி எனப்படும். சரிங்களா? இப்படி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போடுங்க. அதாவது இல்லாத ஒன்றினை இருப்பதாக காண்பதுதான் என்னது, இந்த இல்பொருள் காட்சி. நான் கொடுத்த அந்த எக்ஸாம்பிள் இமேஜ் அந்த எக்ஸாம்பிள் எல்லாமே இதுல கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த இல்பொருள் காட்சி அடிக்கடி இருந்ததுக்கான காரணம் என்னது, அந்த நான் சொன்னேன்ல அச்சம், மனம், அந்த மாதிரி விஷயம்லாம் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் இதுல வரும். சரிங்களா? இதுதான் இந்த கிளாஸ். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த கிளாஸ்ல நம்ம நினைவு அப்படின்ற இந்த செகண்ட் யூனிட்ல ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. அதுல ஒரு 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. அதை அடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.